விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். பழைய துரோகங்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பேசப்பட்டது. விருச்சிகம் ராசிக்கு காலச்சக்கரத்தில் நடந்த கால நினைவுகளை குறிக்கும் 12ஆம் வீடு மற்றும் அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீடு மிகவும் பலம் வாய்ந்த ஒரு வீடாகவே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கிறது. கேதுவின் தசா புத்திகளோ அல்லது சனியின் 7.5 சனி காலங்களோ நடக்கும் போது பல வருடங்களுக்கு முன்பு உங்களுக்கு நெருக்கமானவர்களால் செய்யப்பட்ட துரோகங்கள் ஏதோ ஒன்று சூழ்நிலையால் மீண்டும் குடும்பத்தில் பேசப்பட்டு அது தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அன்று நீ செய்த தவறுதான் இன்று வரை உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறது என்பதையும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். இதனால் மனதில் ஆறிப்போன வடுக்கள் மீண்டும் மீண்டும் இரத்த கசிவை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். பழைய துரோகங்களை நினைத்து நீங்கள் மீண்டும் கோபப்படுவதும் அதற்கு காரணமானவர்களை சாடுவதும் தற்போதைய நிம்மதியை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கிடைத்துவிடும். அதனால முடிந்ததை நீங்கள் அப்படியே மறந்து விடுங்கள். அதனை எப்படியாவது நம்ம திருப்பி அவர்களுக்கு பழியை கொடுக்க வேண்டும். அவங்க செய்த தவறுகளுக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தவறுகளை எப்படியாவது அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்து உங்களுடைய வாழ்க்கையவே நீங்கள் கெடுத்து விடாதீர்கள். முடிந்தவரை முடிந்தது முடிந்துவிட்டது என்று இருப்பதுதான் உங்களுக்கு பெரிய அளவில் நிம்மதியை தேடி கொடுக்கும். கடந்த காலத்தின் நிழல் உங்களது நிழல் கால சந்தோஷங்களை முழுமையாக விழுங்கிவிடும். ஒரு விசித்திரமான கிரக சூழலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவாகத்தாங்க இருக்கும். ஒரு காலத்தில் நடந்த துரோகம் அல்லது ஏமாற்றம் மீண்டும் மீண்டும் உங்களுடைய குடும்பத்தில் பேசப்பட்டு கொண்டு அது இன்னும் உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஏற்கனவே மறந்துவிட்டதாக நினைத்த சம்பவங்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நினைவூட்டப்பட்ட போது பழைய காயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறந்திருக்கலாம். விருச்சிகம் ராசிக்காரங்க கடந்த காலத்தை ஆழமாக நினைவில் வைத்திருப்பதால் இந்த நிகழ்வு அவங்களுடைய மன அமைதியை குலைத்து கொண்டும் தேவையில்லாத கஷ்டங்களை அவங்களுடைய மனதிற்குள் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டும் மறந்ததை கூட மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தக்கூடிய விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு எதையுமே நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொள்ளாமல் அதை விட்டு வெளியில் வருவதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உறவினர்கள் ஒருவரால் உங்களுடைய ரகசியங்கள் இப்பொழுது வெளியானது. நம்பிக்கையுடன் பகிரப்பட்ட ஒரு விஷயம் உறவினர் ஒருவரால் வெளியே சொல்லப்பட்டிருக்கலாம். இதனால் குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கலாம். நம்பியவரை இப்படி செய்து விட்டாரே என்ற ஒரு ஏமாற்றங்கள் அதிகமாகவே உங்களுக்குள்ள இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இந்த ஒரு சம்பவம் நம்பிக்கை மற்றும் உறவுகளின் மீது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு இன்னும் அது உங்களை காயப்படுத்தி கொண்டுமே தான் இருக்கும். இருந்தாலும் இது வேண்டுமென்று நடந்த ஒரு சம்பவம் கிடையாது. உங்களுடைய மனதிற்குள் எதிர்பாராத ஒரு விஷயமாகவே நடந்த ஒரு விஷயமாகத்தான் இதுவரைக்கும் இருக்கும். உங்களுக்கு 3ஆம் வீடு என்பது சுற்றத்தார் பங்காளி மற்றும் இளைய உடன்பிறப்புகளை குறிக்கும் ஒரு ஸ்தானமாக இருக்கும். இதனுடைய அதிபதி சனி பகவான். 3ஆம் வீட்டில் ராகு போன்ற நிழல் கிரகங்களின் அமர்வோ அல்லது புதனின் அசுப சேர்க்கையோ ஏற்படும் பொழுது நீங்கள் மிகவும் நம்பி சொன்ன உங்களது குடும்ப ரகசியங்கள் உறவினர் ஒருவரால் வெளியில் கசிய விடப்பட்டிருக்கும். இதை யாரிடமும் செல்லாதே என்று நீங்கள் சத்தியம் வாங்கி சொன்ன விஷயங்கள் ஊர் முழுவதும் பரவி உங்களை அவமானத்திற்கு உள்ளாக்கியிருக்கும். இந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு இதற்கு முன்னாகவே நடந்திருக்கலாம் அல்லது இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்கவும் ஆரம்பிக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் எவ்வளவுதான் உயிராக பழகியிருந்தாலும் அவர்களிடம் கூட நீங்கள் சொல்லாமல் இருப்பதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அதே போல் நீங்கள் ஏதேனும் நல்லது பண்ண போறீங்க, அடுத்து புதிதாக வேலைக்கு போறீங்க, தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னாலும் எதையும் மற்றவர்களிடம் நீங்கள் சொல்லாமல் ஆரம்பித்தால் மட்டுமே அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அந்த உறவினர் உங்களது வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் வேண்டுமென்றே உங்களை பழிவாங்க இந்த காரியத்தை செய்து கொண்டுமே தான் இருக்கலாம். உறவினர் இந்த துரோகம் உங்களுக்குள்ள பெரும் ஒரு ஆத்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலையே பயிரை மேய்ந்தது போல உங்களது சொந்த இரத்த பந்தமை உங்களை வீழ்த்த நினைப்பதை அறிந்து நீங்கள் மனமுடைந்து போன ஒரு அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் முடிந்த அளவுக்கு நன்மைகளை மட்டும்தான் தேடி கொடுக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வீட்டின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான ஒரு முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். உத்தியோக பணிகளில் ஆந்தரவான ஒரு சூழல்கள் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நல்ல பணம் நல்ல சம்பாத்தியமும் ஊதியமும் பெறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. செயல்பாடுகளில் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். வியாபாரம் தொடர்பான ஒப்பந்தங்கள் கைகூடி போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய ஒரு இடமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. புதிய தொழில்நுட்ப கருவிகளில் ஈடுபாடுகள் ஏற்படும். சுகம் நிறைந்த ஒரு நாளாகவே இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு எல்லாமே சுபம் நிறைந்த ஒரு நாளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்களும் நீங்கள் எதை தொடங்கினாலும் அதில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். குடும்பத்தில் ஒரு ஆதரவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். 4ஆம் வீடான சுகஸ்தானமும் 9ஆம் வீடான தந்தை ஸ்தானமும் பலம் பெறும் பொழுது உங்களது தனிப்பட்ட முயற்சிகளுக்கு குடும்ப உறுப்பினர்களின் முழுமையான ஆதரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அந்த ஆதரவை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இதுவரை உங்களது லட்சியங்களை சந்தேகத்துடன் பார்த்த பெற்றோர் அல்லது உடன் பிறந்தவர்கள் தற்போது உங்களுக்கு பக்கபலமாக நின்று தங்களின் பொருளாதார மற்றும் தார்மீக உதவிகளை வழங்கக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. குடும்பத்தின் மூத்த முன்னோர்களின் முழுமையான ஆசையும் அன்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். அது கிடைக்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போய்விடும். நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்க நினைத்தாலோ அல்லது உயர்கல்வி கற்க நினைத்தாலோ குடும்பத்தினர் உங்களுக்கு ஏணியாக மாறவும் செய்வார்கள். வீட்டில் இருக்கும் பெண்கள் மூலமாகவே உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறலாம். குடும்பமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையமாக மாறுவதால் நீங்கள் வெளியில் தைரியமாக சாதிக்க புறப்படக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நீங்க நிச்சயமா இருப்பீங்க. ஒரு காலத்தில் நீங்கள் தனியாக போராடியதாக உணர்ந்திருந்தால் இனிமேல் குடும்பத்தின் ஆதரவு உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். உங்கள் முடிவுகளுக்கு உறவினர்கள் ஆதரவாக மாறிவிடுவார்கள். மன உளைச்சல் ஏற்பட்ட நேரங்களில் உங்களுக்கு துணையாக நிற்பார்கள். இந்த ஆதரவு உங்களது வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு பெரிய ஒரு பலமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அமைந்துவிடும். பழைய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. பல ஆண்டுகளாக நீடித்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அது சொத்து, குடும்பம், பணம் அல்லது உறவு தொடர்பானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இது ஒரு நாளும் முடியாது என்று நினைத்த விஷயங்கள் கூட நல்ல ஒரு முடிவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடைய வைக்கும். இந்த தீர்வு உங்களுடைய மனதில் இருந்த பெரிய சுமைகளை அகற்றி முடிந்த அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். 6ஆம் வீடான கடன், நோய், எதிரி ஸ்தானத்தின் அதிபதி பலவீனமடைந்து சுப கிரகங்களின் பார்வை அந்த ஸ்தானத்தின் மீது பதியும் போது பல வருடங்களாக உங்களை வாட்டி வதைத்த பழைய பிரச்சனைகள் யாவும் சுமூகமாக முடியக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இது நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஒரு அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் முடிந்த அளவுக்கு நன்மைகளை மட்டும்தான் தேடி கொடுக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வீட்டின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான ஒரு முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். உத்தியோக பணிகளில் ஆந்தரவான ஒரு சூழல்கள் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நல்ல பணம் நல்ல சம்பாத்தியமும் ஊதியமும் பெறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. செயல்பாடுகளில் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். வியாபாரம் தொடர்பான ஒப்பந்தங்கள் கைகூடி போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய ஒரு இடமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. புதிய தொழில்நுட்ப கருவிகளில் ஈடுபாடுகள் ஏற்படும். சுகம் நிறைந்த ஒரு நாளாகவே இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு எல்லாமே சுபம் நிறைந்த ஒரு நாளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்களும் நீங்கள் எதை தொடங்கினாலும் அதில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். குடும்பத்தில் ஒரு ஆதரவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். 4ஆம் வீடான சுகஸ்தானமும் 9ஆம் வீடான
தந்தை ஸ்தானமும் பலம் பெறும் பொழுது உங்களது தனிப்பட்ட முயற்சிகளுக்கு குடும்ப உறுப்பினர்களின் முழுமையான ஆதரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அந்த ஆதரவை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இதுவரை உங்களது லட்சியங்களை சந்தேகத்துடன் பார்த்த பெற்றோர் அல்லது உடன் பிறந்தவர்கள் தற்போது உங்களுக்கு பக்கபலமாக நின்று தங்களின் பொருளாதார மற்றும் தார்மீக உதவிகளை வழங்கக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. குடும்பத்தின் மூத்த முன்னோர்களின் முழுமையான ஆசையும் அன்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். அது கிடைக்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போய்விடும். நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்க நினைத்தாலோ அல்லது உயர்கல்வி கற்க நினைத்தாலோ குடும்பத்தினர் உங்களுக்கு ஏணியாக மாறவும் செய்வார்கள். வீட்டில் இருக்கும் பெண்கள் மூலமாகவே உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறலாம். குடும்பமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையமாக மாறுவதால் நீங்கள் வெளியில் தைரியமாக சாதிக்க புறப்படக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நீங்க நிச்சயமா இருப்பீங்க. ஒரு காலத்தில் நீங்கள் தனியாக போராடியதாக உணர்ந்திருந்தால் இனிமேல் குடும்பத்தின் ஆதரவு உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். உங்கள் முடிவுகளுக்கு உறவினர்கள் ஆதரவாக மாறிவிடுவார்கள். மன உளைச்சல் ஏற்பட்ட நேரங்களில் உங்களுக்கு துணையாக நிற்பார்கள். இந்த ஆதரவு உங்களது வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு பெரிய ஒரு பலமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அமைந்துவிடும். பழைய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. பல ஆண்டுகளாக நீடித்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அது சொத்து, குடும்பம், பணம் அல்லது உறவு தொடர்பானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இது ஒரு நாளும் முடியாது என்று நினைத்த விஷயங்கள் கூட நல்ல ஒரு முடிவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடைய வைக்கும். இந்த தீர்வு உங்களுடைய மனதில் இருந்த பெரிய சுமைகளை அகற்றி முடிந்த அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். 6ஆம் வீடான கடன், நோய், எதிரி ஸ்தானத்தின் அதிபதி பலவீனமடைந்து சுப கிரகங்களின் பார்வை அந்த ஸ்தானத்தின் மீது பதியும் போது பல வருடங்களாக உங்களை வாட்டி விதைத்த பழைய பிரச்சனைகள் யாவும் சுமூகமாக முடியக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இது நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக